சமீப காலங்களில் பெண்கள் தாங்கள் சார்ந்த துறைகளில் முத்திரை பதித்து வருகின்றனர். அந்த வகையில் சேலத்தை சேர்ந்த சாந்தி என்ற 4 சக்கர வாகனங்களுக்கு சக்கரம் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இவர் பெயர் சாந்தி. சேலம் திருவாக்கவுண்டனூர் பகுதியில் கார்களுக்கான பழுது நீக்கும் தொழிற்கூடம் நடத்தி வருகிறார். வீல் அலாய்மெண்ட், டயர்களுக்கு பஞ்சர் ஒட்டுவது, புதிய சக்கரங்களை பொருத்துவது போன்ற பணிகளில் ஈடுபடும் இவர் இளநிலை இயற்பியல் பட்டதாரி. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் இந்த தொழில் செய்து வரும் சாந்தி ஆரம்பத்தில் கணவர் செல்வராசுவுக்கு உதவியாக தொழிற்கூடத்தின் நிர்வாக பொறுப்பை மட்டுமே கவனித்துள்ளார். பின்னர் படிப்படியாக தொழில் நுணுக்கங்களை கற்று தொழிற்கூடத்தை தற்போது வெற்றியாக நடத்தி வருகிறார். ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணது அவரு தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்களாம் விட்டுட்டு 8 மணி 9 மணி எல்லாமே ஆகிடும், அப்படி என்னத்துக்கு பண்ணணும் நீங்கள், அப்படிலாம் வேணும் மணி பண்ணணுமான்னு சொல்லிட்டு எங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னாங்க. பேரண்ட்ஸ் வேணான்னு சொன்னாங்க. மதர்-இன்-லா கூட கொஞ்சம் அவ்வளோ தேவர் நாட் சாட்டிஸ்ஃபைடுங்க. வேண்டாம் குழந்தைங்கள விட்டுட்டுன்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் நான் வந்துட்டோம் உள்ளார, நம்ம பிஸ்னஸ் நாம் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினாங்க. சாந்தியின் முயற்சிகளுக்கு ஆதரவு அளித்து வரும் அவரின் கணவர் செல்வராசு பெண்களின் திறன்களை சாதாரணமாக எண்ணுவது தவறு, அவர்களின் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்கின்றார். அதே மாதிரி லேடிஸ் இந்த ஃபீல்டில் வர முடியாது. இன்றைக்கி என் கூட நான் எம்இ படிக்கும்போது காலேஜில் பார்த்தீங்கன்னா தைரியமாக மெக்கானிக்கல் பொண்ணுங்க எடுத்து படிக்கிறாங்க. மெக்கானிக்கல் சப்ஜெக்டே நிறைய லேடிஸ் நிறைய படிக்கும்போது ஃபீல்ட் ஒர்க் இந்த மெக்கானிக்கல் வீல் செய்ய முடியாதுலாம் இல்லை. ஊக்கமும் உறுதியும் இருந்தால் டெஃபினட்டாக பெண்கள் இந்த துறையில் நிறையா சாதிக்கலாம். இப்போ மிஸ்ஸஸும் அப்படி தான். சமீப காலங்களில் பெண் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் என பல துறைகளில் கால் பதித்து வருகின்றனர். பெரும்பாலும் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் வாகனங்கள் பழுது நீக்கும் துறையில் சாந்தி போன்றவர்கள் சாதிப்பது மற்றவர்களுக்கு முன் உதாரணமே. தற்கால சூழலில் பெண்கள் கால் பதிக்காத துறைகளே இல்லை என்னும் அளவிற்கு வியக்கத்தக்க அளவில் பெண்களின் முன்னேற்றம் இருந்து வருகின்றது. கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம்.